அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த பாகத்தில் போன வீடியோவில் சமூகம் எப்படி ஒரே ஒரு பயங்கர சத்தத்தினால் அழிக்கப்பட்டாங்கன்னு பார்த்தோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அல்லாஹ்வின் நேசர் கலீலுல்லாஹ் என்று அழைக்கப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆச்சரியமான அற்புதத்தை பற்றி தான். ரொம்ப வயசான காலத்தில் இனிமேல் குழந்தையே பிறக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் எப்படி ஒரு நல்ல செய்தியை சொன்னான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விருந்தினர்களை உபசரிக்கிறதுல ரொம்பவும் சிறந்தவங்க. அவங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பாடு தராமல் அனுப்ப மாட்டாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு சில அழகான இளைஞர்கள் வர்றாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, மனுஷ உருவத்துல வந்த அல்லாஹ்வின் தூதர்களான மலக்குகள். அவங்க இப்ராஹிம் நபிக்கு சலாம் சொல்றாங்க. இப்ராஹிம் நபியும் அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு உடனே உள்ள போய் அவங்களை உபசரிக்கிறதுக்காக ஒரு நல்ல கொளுத்த கண்ணுக்குட்டியை அறுத்து அதை நல்லா சமைச்சு பொறிச்சு கொண்டு வந்து அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்கு வந்த இளைஞர்கள் யாரும் அந்த உணவை தொடவே இல்லை. ஏண்டா, மலக்குகளுக்கு பசி, தாகம், தூக்கம் இதெல்லாம் கிடையாது இல்லையா, அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த விஷயம் இப்ராஹிம் நபிக்கு ஆரம்பத்துல தெரியாது. அல்லாஹ் இந்த நிகழ்வை திருக்குர்ஆன்ல எவ்வளவு அழகா விவரிக்கிறான்னு இப்ப பார்ப்போம். வலக்கத் ஜாஅத் ருசுலுனா இப்ராஹிம பில் புஸ்ரா காலு சலாமன் கால சலாமுன் ஃபமா லபிஸ அன்ஜாஅ பி இஸ்லின் ஹனீத். அல்லாஹ் 69வது வசனத்துல சொல்றான், திண்ணமாக நம்முடைய தூதர்கள் இப்ராஹிமிடம் நன்மாராயம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் அவருக்கு சலாம் கூறினார்கள். அவரும் சலாம் கூறினார். பின்னர் அவர் தாமதிக்காமல் பொறிக்கப்பட்ட ஒரு கன்று குட்டியை கொண்டு வந்தார். அடுத்த வசனத்துல அவங்க சாப்பிடாத போது இப்ராஹிம் நபிக்கு ஏற்பட்ட பயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஃபலம்மா ரஆ ஐதியஹும் லா தஸிலு இலைஹி நகிரஹும் வ அவ்ஜஸ மின்ஹும் ஹீஃபஹ் காலு லா தகஃப் இன்னா உர்சில்னா இலா கௌமி லூத். 70வது வசனம், அவர்களுடைய கைகள் உணவின் பக்கம் செல்லாததை கண்டபோது அவர் அவர்களை பற்றி சந்தேகம் அடைந்தார். மேலும் அவர்கள் மீது ஒருவித பயமும் அவருக்கு ஏற்பட்டது. அதை உணர்ந்த மலக்குகள் கூறினார்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், நிச்சயமாக நாங்கள் லூத்துடைய சமூகத்தாரின் பக்கம் அவர்களை அழிக்க அனுப்பப்பட்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். மலக்குகள் தாங்கள் வந்த காரணத்தை சொன்னதும் இப்ராஹிம் நபியோட பயம் நீங்கியது. அவங்க லூத் நபியின் சமூகத்தை அழிக்க போற வழியில இப்ராஹிம் நபிக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லத்தான் இங்க வந்திருக்காங்க. இப்ராஹிம் நபியோட மனைவி அன்னை சாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. மலக்குகள் சொல்றாங்க, உங்களுக்கு இஸ்ஹாக் என்றொரு மகன் பிறப்பார், அவருக்கு பிறகு யாக்கூப் என்றொரு பேரனும் பிறப்பார் அப்படின்னு நன்மாராயம் சொல்றாங்க. இதனை கேட்ட அன்னை சாரா அவங்க ஆச்சரியப்பட்டு, எனக்கா குழந்தை பிறக்க போகுது? நான் ஒரு மலட்டு பெண், என் கணவரோ ரொம்ப வயதானவர், கிழவர் ஆயிட்டாரே, இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாயிருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு மலக்குகள், அல்லாஹ்வின் கட்டளையை பற்றி நீ ஆச்சரியப்படுகிறாயா? அல்லாஹ்வின் அருளும் பரக்கத்தும் இந்த இப்ராஹிமின் குடும்பத்தார் மீது எப்போதும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் நினைச்சா எதையும் செய்ய முடியும்ன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி. அன்பானவர்களே, மருத்துவ உலகமே கைவிட்டாலும் அல்லாஹ் நினைத்தால் வயதான காலத்திலும் குழந்தை பாக்கியத்தை தருவான் என்பதற்கு இப்ராஹிம் நபியின் வரலாறு ஒரு அத்தாட்சி. அல்லாஹ்விடம் எப்போதும் நம்பிக்கையோடு துஆ செய்யணும். மலக்குகள் அடுத்ததா லூத் நபியோட சமூகத்தை எப்படி அழிக்க போனாங்க, அங்க நடந்த பயங்கரமான சம்பவம் என்ன, இதை பற்றி நாளைக்கு பாகம் 8ல நாம விரிவா பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.